வணக்கம். நினைவிலே புது சுகம்ங்கிற குறும்படம் பார்த்தேன். ராம்னான்றவரை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இன்றைக்கு நிறைய குறும்படங்கள் எடுக்கப்படுற அந்த காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கிற ஒரு சிக்கலை பேசுகிற ஒரு படமாக இருந்துச்சு. லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பற்றின ஒரு ஷார்ட் ஃபிலிம். அதாவது லிவ் இன் ரிலேஷன்ஷிப் டைம் பாஸ்க்காக பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. 2 பேர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயன்றத ரொம்ப அழகாக ஒரு 7 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் சொல்லியிருக்காங்க. சேருவது என்பது இறுதி வரை சேர்ந்திருப்பதற்காக தானே சேருவது. அப்போ அதை திருமணம்னு ஒன்று இருக்குது. அந்த திருமணம் வேண்டாம், நாங்கள் திருமணம் இல்லாமல் 2 பேர் சேர்ந்துருப்போம் அப்படின்னு சொல்கிறது லிவிங் டுகெதர் கல்ச்சராக இருக்குது. இந்த படம் அதை பற்றி தான் பேசுது. இப்படி ஒரு விஷயம் இருக்குது, அதை மேலும் மேன்மைப்படுத்தும் ஒரு படமாக இருந்துச்சு. அது என்னென்னா, நீங்கள் ஆணும் பெண்ணுமா சேர்ந்து வாழுங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை. திருமணம் பண்ணி வாழுங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆனால் காதலோட வாழுங்கன்னு சொல்வதாக தான் இந்த படத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். கிட்டத்தட்ட லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா ஒரு மாடர்ன் கல்யாணம் மாதிரி தான். ஸோ ஒரு கல்யாணத்துக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸும் வேல்யூவும் கொடுப்போமோ அதே வேல்யூவை லிவ் இன் ரிலேஷன்ஷிப்க்கு கொடுக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி லிவ் டுகெதர் இருக்க எல்லோரும் 30 வயசுக்கு கீழே இருக்கவங்க. திருமணத்தை மறுத்த பெரியார் முழு முதலாக யாரும் கல்யாணமே பண்ணிக்காதீங்க, தனித்தனியாக இருங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. திருமணங்கிற சடங்கு ரொம்ப சிரமமானதாக இருக்குது. அது ஜாதியை தூக்கி பிடிக்குது, பொருளாதாரத்தை தூக்கி பிடிக்குது. அப்படிங்கிறதன் காரணமாக திருமணத்தை முறைமைப்படுத்த வேண்டிய அவசியத்தில் இருக்குங்கிறது உண்மைதான். அது இத்தனை 1000 ஆண்டு காலமாக சலித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். திருமணங்கிற இடத்துக்கு ஒருவேளை திருமணத்திற்கு அடுத்த கட்டமாக ஒன்று இருக்கக்கூடுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இந்த படம் முன்வைக்குது. அதை சமூகத்திட்ட முன்வைக்குது. சமூகம் தான் அதை முடிவு பண்ணணும். படம் ரொம்ப சிறப்பாக ஒளிப்பதிவாக, இசை கோர்ப்பை பயன்படுத்தின விதமாக, நடிகர்கள் தேர்வாக எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக வந்துருச்சு. இந்த படம் டெக்னிக்கலாக படம் ரொம்ப சவுண்டிங்காக இருந்துச்சு. இவர்கள் இந்த குழுவினர் அனைவரும் பெரிய திரையிலும் பெருவெற்றி பெற வாழ்த்துறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து அந்த டீமை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. நன்றி, வணக்கம். கீர்த்தி, எனக்கு உன் கூட லைஃப் லாங்காக ட்ராவல் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கு இல்லை, லாஸ்ட் 1 இயர் அப்பா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கம்பல் பண்ணுறாரு கீர்த்தி. பொய்யான காரணங்கள் சொல்லி என்னால் தள்ளி போட முடியல. கோ அஹெட், போய் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ. யுவர் ப்ராப்ளம் சால்வ்ட். யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உன்கிட்ட ஏன் கீர்த்தி பேசிக்கிட்டு இருக்கேன்? புரிஞ்சுக்கோ. ஏன் லுக் சந்துரு, நம்ம இருக்கிறது லிவிங் டுகெதர் தான். we are not husband and wife. do you understand? I know கீர்த்தி, but I feel என்ன ஃபோர்ஸ் பண்ணாத. I don't trust in marriage and love is bullshit. உலகின் ஒரே புனிதம் காதல். இதை எழுதின நீயா லவ் இஸ் புல்ஷிட்னு சொல்ற? அணுவாய் சாக முடிவெடுத்த பின் காதல் சரியான வழிதான அறிவுமதி எழுதியிருப்பாரு. நான் அணுவா சாக தயாராகவும் இல்லை, எனக்கு காதல் மேல நம்பிக்கையும் இல்லை. ஆளை விட்றியா? அப்ப கடைசி வரைக்கும் இப்படியே வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறியா கீர்த்தி? யா, I'm happy with this life. அப்போ இந்த லிவிங்க்கு என்னதான் எண்ட்? லிவிங்க்கு என்ன எண்டுனா பிரியறது தான். Hi, sweetheart. Kirtima? Are you okay, dear? Kirti? நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. இப்போ அபார்ட் பண்ண ரெடி பண்ணுவியா மாட்டியா? முடியாது கீர்த்தி, என்னால நம்ம குழந்தைய கொல்ல முடியாது. I'm sorry. லுக், நம்ம லிவிங் டுகெதரில் தான் இருக்கோம், ஸ்லீப்பிங் டுகெதரில் இல்லை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். I really love you கீர்த்தி. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாட்டி வேற யாரும் எனக்கு பண்ண மாட்டாங்கன்னு மட்டும் நினைக்காத.
அதிகமாக சம்பாதிக்கிறேன்னு ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காது கீர்த்தி. ஆமா, நான் அடமன் தான். எனக்கு புருஷ வேலை பாரு, நான் உன்கிட்ட வந்து கேட்கல. சி, உன் மூஞ்சி பார்க்கவே அருவருப்பா இருக்கு. ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் மை லைஃப். கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம். Don't kill our baby. I miss you and I really need you, Chandru. ஹலோ கீர்த்தி, எனக்கு ஈவினிங் 6 o'clock அப்பாயின்மெண்ட். ஸோ பி ரெடி. டாக்டர் எனக்கு ரிலேட்டிவ்ங்கிறதுனால தான் ஓகே சொன்னாங்க. வேற யாருக்காவதுனா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. ஐ ஓகே கீர்த்தி? யா, ஐம் ஓகே. ஆமாம், என்னோட ஸ்வீட் ஹார்ட், பேபி கேர்ள், லவ்வர் எல்லாமே அந்த மோனோலிசா தான். கீர்த்தி. ஏய் கிக்கி. ரவுடி பேபி. என்னடா இந்த மாடர்ன் வேர்ல்டில் லெட்டர் காதல், கிரீட்டிங்ஸ் காதல் இதெல்லாம் மறைஞ்சிடுச்சுல. சார் யாரையோ ப்ரொபோஸ் பண்ண போற மாதிரி தெரியுது. ஆமாம், அந்த மோனாலிசாட்ட தான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். ம். ஏன்னா அவள் தான் நான் சிரிக்கும்போது சிரிக்கிறா, நான் சோகமாக இருக்கும்போது சோகமாக இருக்கா. ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன். டேய் சந்துரு, பொண்ணு வீட்டிலேருந்து எல்லாம் வந்திருக்காங்கடா, சீக்கிரம் வெளியே வா. நான் நீயும் அண்ணியும் தானே அப்பாட்ட எடுத்து சொல்லணும். இப்போது எனக்கு கல்யாணம் வேணாண்ணா. என்னடா லூசு மாதிரி பேசுற? அம்மா இல்லைன்னா அப்பா உனக்கு ஓவரா செல்லம் கொடுத்துட்டாரு. சீக்கிரம் வெளில வா. கல்யாணம்னாலே இந்த காலத்து பசங்களுக்கு அலர்ஜியா இருக்கு. என்ன மேடம் இவ்வளோ தூரம்? இங்க புருஷ வேலை பார்க்க ஆள் இருக்குன்னு சொன்னாங்க, அதான் பார்க்க வந்தேன். ஓ, என்னது? நீங்க வச்சுட்டு வந்ததுதான் சார். Don't miss us. We're always with you. கீர்த்தி சந்துரு. Congrats. It doesn't matter whether you're living together or married. Loving someone with the whole heart is an art. பார்த்து என்ஜாய் பண்ண மாதிரி இருந்தது உங்களுடைய ஷார்ட் மூவி. ஸோ நம்ம ஜட்ஜஸ் அண்ட் ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம நாளை இயக்குனர் சீசன் 6க்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஆசான் மெமோரியல் காலேஜ்லேருந்து விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் காதல் ஜானர்னு என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்கலாம். ஸோ யாருக்காவது டெக்னிக்கலி ஆர் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணுமா இந்த திரைப்படம் பற்றி? எஸ் ப்ளீஸ். ஸோ இப்போது எல்லா மூவிஸ்லையுமே வந்து பொண்ணுங்க வந்து கமிட்மெண்ட்க்கு ரெடியாக இல்லாத மாதிரியும் பசங்க தான் சின்சியராக லவ் பண்ணுற மாதிரியும் நிறைய மூவிஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுலேயும் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து நெகட்டிவ் ரோல் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதில் என்ன நியூவாக நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க? நெகட்டிவ் ரோல்லாம் கிடையாது, அது அந்த பொண்ணோட கேரக்டர். அவள் நெகட்டிவ்லாம் கிடையாது, அவள் லைஃப்பில் வாழ்கிறா. அவளுக்கு வந்து லவ்வை பற்றின ஒரு புரிதல், அது அவளோட தாட்டு தான்.
ஓகே, ஸோ நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்டுடலாமா? ஆஸ் அ ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கறதுக்கு இந்த மூவி எப்படி இருந்தது? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. லைக் இப்போ இருக்க சினாரியோக்கு தகுந்த மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னென்னா, அந்த பொண்ணு லவ் பண்ணதுக்கப்புறம் லிவனில் இருந்தா அப்படியா, இல்லை லவ் மேலே நம்பிக்கை இல்லாமையே லிவனில் இருந்தா அப்படியாங்கிற கிளாரிட்டி எனக்கு கரெக்டாக புரியல. ஸோ அது லவ் பற்றி அவள் கவிதைலாம் கூட எழுதுவா. ஆனால் அவளுக்கு லவ் மேலெலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருக்கிற வரைக்கும் லிவிங்கில் இருப்போம், உனக்கு தேவைன்னா லிவிங்கோட பிரிகிறேன்னா பிரிஞ்சு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லி தான் அவள் இருக்கிறா. லிவனில் இருந்தப்பவும் அந்த லவ்வோட டெப்த்து அவங்களுக்கு தெரியல. தட் இஸ் வாட். இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களே, உங்களுடைய காமெண்ட்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு ஷார்ட்டே வந்து லிவிங் டுகெதர் இஸ் அன் ஆர்ட் அப்படின்னா எனக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்குது. எதுக்கு அது? அதுக்கப்புறமா மொத்தமாக நம்ம அதை தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதை நம்ம தவிர்த்துருக்கலாம். ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்ட் பிகாஸ் உங்கள் 3 படங்களில் இருந்த அந்த நேர்த்தியும் ஃபினஸும் இதில் இல்லவே இல்லை. அந்த அப்பா ஃபோனில் பேசுகிறாரு, என்னம்மா ஆயு ஓகேன்றாரு. அதை டப் பண்ணியிருந்த விதம் கூட வந்து நம்மளுக்கு வந்து கன்வின்சிங்காக இல்லை. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ உங்கள் படம் அப்படின்ன உடனே நான் எப்படி யோசிச்சேன்னா, ஓ சரி, அப்போது இது மற்ற 3 படங்களுக்கும் இதுக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒரு தெரியாத ஏரியாக்குள்ளே போய் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொஞ்சம் வீக்காக இருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் அந்த கடைசி ஷாட்டை எனக்கு செம கடுப்புமா. அவங்க எல்லாம் எட்டி பார்த்து ஓகே அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு என்ன தெரியும் இவங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனை? இப்போ இந்த ஆணுக்கும் பெண்ணுக்குமான பிரச்சனை அவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது. அப்போ தெரியாதப்போ அவங்க ஏன் அப்படி ஒளிஞ்சிருந்து பார்த்து ஓகே அப்படின்னு சொல்லணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துருக்கலாம். ஒரு ஒரு சந்தோஷமான முடிவு அப்படின்றதுக்காக இப்படி ஒரு சந்தோஷமான முடிவா அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. இதில் உங்கள் படம்ன்றது வந்து எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஐ வாஸ் வெரி ஷாக்ட். நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிரபு சாலமன் சார், உங்களுடைய காமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு தனிப்பட்ட முறையில் முதல்ல இந்த லிவிங் டுகெதர் இந்த கர்மம்லாம் பிடிக்காது எனக்கு பர்சனலாகவே. எனக்கு ஐ டோன்ட் லைக் இட். மோர் வி ஆர் ரீஜனல் த மோர் வி ஆர் இன்டர்நேஷ்னல். நமக்குன்னு ஒரு கல்ச்சர், நமக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. எவனோ 2 கயவாளி பசங்க பண்ணதை வந்து இங்கே ட்ரெண்ட் ஆகிறது, அதை ஏன் இதை நம்ம சொல்ல, என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இங்கே ஏற்கனவே சமூகம் சீரழிஞ்சு போயிட்டுருக்குது. எங்கேயோ 100 பேரில் வந்து 2 பேர் செய்கிற தவறு எடுத்துகிட்டு நான் படம் பண்ணணும்னு அவசியமும் எனக்கு கிடையாது. ஒருத்தர் கிராஸ் பண்ணுறப்போ வீட்டுக்குள்ளே ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்காரு, இப்படியெல்லாம் வச்சு சாப்பாடு எடுத்துகிட்டு இப்படி சாப்பிட்டாருன்னா அது பேர் வித்தியாசம் கிடையாது. லூஸ் பயன்றுவாங்க. சிலதுக்குன்னு சில வழி இருக்குது, இப்படி தான் போகணுன்னு இருக்குது. அதே மாதிரி அந்த ஒரு குழந்தை நம்ம விளையாட்டுக்கு அபாஷன்றோம், நாளைக்கு அது ஒரு ஐன்ஸ்டைனாக வரலாம், தாமஸ் ஆல்வா எடிசன் வரலாம், அப்துல் கலாமாக வரலாம். ஏன் அந்த கர்மத்தை செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு போங்களேன். ஒன்றும் அதை சொல்லாதீங்க, இல்லைன்னா கவனமாக இருங்க. செய்யாதீங்க, கவனமாக இருங்க. புரியுதுங்களா? சரி, நம்ம அதை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஓவரால் எனக்கு அது பெரிய உடன்பாடு இல்லை பர்சனலாக.